அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு பேஸில் இன்றைக்கி எவ்வளவு வேக்கண்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னா 161 வேக்கன்சியில் 114 வேக்கன்சி இன்றைக்கி ஃபில்லப் ஆகிடுச்சு. மீதி 47 வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்கு நாளைக்கு திரும்ப வந்து நடக்கும் கவுன்சிலிங். ஸோ இந்த வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் பொது பிரிவில் 27 வேக்கன்சியில் 25 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 2 வேக்கன்சி மட்டும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 வேக்கன்சியில் 1 தான் இப்போ இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் உமனில் 12 வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 3மே ஃபில்லப் ஆகிடுச்சு. அப்புறம் உமன் டெஃப்பில் அந்த ஒரு வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி ஜென்ரலில் 21 வேக்கன்சியில் 10 வேக்கன்சி தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 வேக்கன்சியில் 3 தான் இருக்குது. ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி உமனில் 11 வேக்கன்சியில் 8 ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 தான் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி உமன் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி அந்த 1 அப்படியே இருக்குது. அப்புறம் எம்பிசி ஜென்ரலில் 18 வேக்கன்சியில் 11 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 7 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எம்பிசியில் 4 வேக்கன்சியில் 2 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 அப்படியே இருக்குது. எம்பிசி உமனில் 11 வேக்கன்சியில் 8 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 3ல் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, 2 ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி முஸ்லீமில் உமனில் 3 வேக்கன்சியில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 தான் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி அந்த 1 ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இது அப்படியே இருக்குது. எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் அந்த ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 13 வேக்கன்சியில் 8 ஃபில்லப் ஆகிடுச்சு, 5 அப்படியே இருக்குது. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கன்சியில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேக்கன்சி அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சி உமனில் 7 வேக்கன்சியில் 4 ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 தான் இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அந்த 1 ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அந்த 1 அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா டோட்டலாக 161 வேக்கன்சியில் 114 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 47 வேக்கன்சி தான் இன்னும் ஃபில்லப் ஆகலை. அது நாளைக்கு மேபி ஃபில்லப் ஆகிடலாம். ஸோ குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் நான் இன்டர்வியூ உடைய லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டோட டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடுச்சு. ப்ரொபேஷன் ஆஃபீஸர், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 அது ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அது ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அது ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ ஃபில்லப் ஆகாமல் 42 வேக்கன்சி இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வேக்கன்சிலையும் 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ மொத்தம் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. இந்த 47 வேக்கன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதுலேயும் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லையும் தான் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 47 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் மாதிரி கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் முடிந்து விட்டது அப்படின்னு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு.
ஸோ அடுத்தவங்க என்ன இப்போ செகண்ட் பேஸ் வைக்கிறாங்களா இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிக்கை அந்த இதை விடுறாங்களான்னு தெரியல. ஸோ செகண்ட் பேஸ் விட்டு கூட முடிச்சு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ குரூப் 2 உடைய தேர்வு செய்யப்பட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலினுடைய ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் என்னன்னு டிஎன்பிஎஸ்சி நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.